ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. கடவுள் இல்லை என்று சொல்பவர்களையும் கடவுள் இல்லை என்று சொல்ல வைப்பது அந்த கடவுள்தான். அவர்கள் உணராத வரையும் அந்த சிவம் உள்ளே மறைந்திருக்கின்ற ஆற்றலாக இருக்கிறது. அவர்கள் உணரத் தொடங்கும் பொழுது அல்லது உணர வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது அதுவே சக்தி பிரவாகமாக வெளிப்பட்டு கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு கூட உணவளித்து காக்கின்ற ஈசன் எல்லா ஜீவனுக்குள்ளும் நிறைந்திருக்கின்றான். அது அவனை உணராமல் அல்லது அவன் இல்லை என்றே சொல்லுபவர்களுக்கும் பொருந்தும். நாம் உணர்கிறோம், ஈசனை தவிர இந்த உலகில் எதுவுமே நிலையானது இல்லை, அவன் ஒருவன்தான் பரம்பொருள் என்று. ஆக நமக்குள்ளும் ஓராத நிலையிலே ஒளிந்திருந்த சிவம் நாம் உணரத் துவங்கும் பொழுது வெளிப்பட்டு பிரகாசமாக நம்மை வழிநடத்தி செல்லுகிறது. இது ஒவ்வொரு அடியவருடைய வாழ்விலும் நடந்து கொண்டிருக்கின்ற, என்றைக்குமே நடக்கின்ற அருள் அனுபவம். அந்த அனுபவத்தின் சாரமந்தான் இந்த வாசகம் நமக்கு உணர்த்துகிறது.